கடந்த நாட்களிலே நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பேசின ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். என் இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாரமாக அது இருக்கிறது. ஆகையினாலே அதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஆவியானுடைய சத்தத்திற்கு காதுள்ளவர்கள் ஒவ்வொருவரும் கேட்கும்படியாய் உங்களை அன்பாய் அழைக்கிறேன். கடந்த வாரத்தில் நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் விதமாய் சொன்னார், உலகத்தினுடைய அநேக வழிகள், உலகத்தினுடைய அநேக பாதைகளை என்னுடைய பிள்ளைகள் தெரிந்தெடுத்து என் பாதையை அவர்கள் உதாசீனப்படுத்தி என்னுடைய ஆவியை, என்னுடைய இருதயத்தை, என்னுடைய அன்பை, என்னுடைய சமாதானத்தை, என்னுடைய சந்தோஷத்தை அவர்கள் வேண்டாம் என்று சொல்லி தங்களுக்கு விருப்பமான பாதைகளை அவர்கள் தெரிந்து கொள்ள திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மேல் இரக்கமுள்ள தேவனாய் நான் அவர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு தர உண்மை உள்ளவராயிருக்கிறேன். நீங்கள் தேடுகிறதான அமைதலும் இளைப்பாறுதலும் என்னிடத்தில் உண்டு. போராட்டமும் புயலும் பாடுகளும் வந்தாலும் அதற்கு மத்தியிலும் என்னுடைய கரத்தின் மறைவிலே உங்களை வைத்து காத்துக்கொள்வேன். ஆனாலும் உங்களுடைய பாதை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அவர்களுடைய பலத்தை சார்ந்து கொள்ளாமல் என்னுடைய பலத்தை அவர்கள் முழுவதுமாய் சார்ந்து கொள்ளும் போது அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களையும், அவர்களுடைய சந்ததிக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நான் தர உண்மை உள்ளவராயிருக்கிறேன். ஆனால் அவர்கள் செய்ய வேண்டியது என் பாதையை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தப்போ பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார், வல்லமையான ஒரு வார்த்தை. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எடுத்து வாசிப்போம். யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனம். இந்த வசனத்தை பார்த்த உடனே நீங்க சொல்லிடுவீங்க, மேபி இந்த ரெஃபரன்ஸ் உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா யோவான் 14:6 நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விதமாய் சொல்லுகிறார். இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வருவது இல்லை. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். ஒருவேளை நமக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், நான் ஏசப்பாவை அறிஞ்சுக்கிட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், இதுக்கு மேல நான் என்ன கரெக்டான பாதையில நான் நடக்கணும்? ஏசப்பாவை நீங்க அறிந்து கொண்டிருந்தாலும், ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் பெற்றிருந்தாலும், தேவனுடைய ஆலயத்திற்கு தொடர்ச்சியாக வந்தாலும், காணிக்கைகளை கொடுத்தாலும், தசமவகங்களை கொடுத்தாலும், ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும், திருவிருந்தில் பங்கெடுத்தாலும், உங்களுடைய பாதைகள் தேவனுக்கு பிரியமில்லாத பாதைகளாய் மாறுவதற்கு 100% வாய்ப்பு உண்டு. ரட்சிக்கப்பட்டேன் என்கிறதான ஒரே காரணத்தினாலே நான் நடக்கிற பாதையெல்லாம் நேர்த்தியான பாதை என்று சொல்லி நம்மால சொல்லிவிட முடியாது. ஒவ்வொரு நாளும் நாம் நடக்க வேண்டிய பாதையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எல்லாரும் நல்லா கவனிங்க, தயவு செய்து இந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 2 பாதைகளை குறித்து அவர் சாட்சியாக அவர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2 காரியங்களை குறித்து பேசுகிறார். 13-14 வசனங்கள். மத்தேயு 7 13-14 வசனங்கள் எடுத்தவங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு 7 13-14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இப்போ இதே காரியத்தை அப்பா போன வாரத்தில் பேசினாங்க, அதுக்கு முந்தின வாரத்திலையும் பேசினாங்க. அநேகர் சிலர் என்று சொல்லி ஒரு வித்தியாசம். அநேகர் சிலர்னாலே நமக்கு ஒரு வசனம் ஞாபகம் வரணும். என்னதுங்க? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். இங்க ஏசப்பாவும் அதே வார்த்தையை பயன்படுத்தி சொல்றாரு. கேட்டுக்கு போற வாசல்ல போறவர்கள் அநேகர், இடுக்கமான வாசல் வழியாக போகிறவர்கள் சிலர்.
இப்போ இந்த ரெண்டு கூட்டத்திற்கும் வித்தியாசம் இருக்கு. இது புறஜாதிகளுக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் இல்லை. இது இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்கு வர்றவங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ரெண்டு பிரிவு. ஆகையினாலே இதை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னை நித்தியத்திற்கு போகிறதான வழி பாதை என்று சொன்னது மாத்திரமல்ல, அந்த பாதையிலே அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் அதில் நடக்கணும்னு சொல்லி அவர் எதிர்பார்த்தாரு. அதை தான் அவர் கற்றுக் கொடுத்தாரு. அப்போஸ்தலர்களும் அதை தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் பாதைகள் அப்படின்றது எல்லா காரியத்திலையும் ஏசப்பாவை நினைச்சிட்டு செஞ்சுட்டா எல்லாமே கரெக்டாக போயிடும் அப்படின்ற ஒரு நினைப்பு நமக்குள்ள இருக்கும். நான் திரும்ப சொல்றேன், கிறிஸ்தவர்கள் ஆகிய நமக்குள்ள இருக்கிற எண்ணம் என்ன அப்படின்னா, எல்லா காரியத்திலையும் ஏசப்பாவை நினைச்சுக்கிட்டு செஞ்சுட்டா நம்மளுடைய பாதை எப்படி ஆயிடும்? கரெக்டாக ஆயிடும். கோணலான வழியை கூட அவர் என்ன ஆக்கிடுவாராம்? நேராக்கிடுவாருன்னு நினைச்சுக்கிட்டு நம்மளுடைய விருப்பத்திற்குரிய பாதையிலே தெரிந்தெடுத்து போயிட்டு, ஏசப்பா இந்த கோணலான வழியை நேராக்குங்கன்னு நம்ம ஜோம் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, நான் இந்த பாதையில போகவே சொல்லலையே பான்வர். அப்போ நல்லா கவனிக்கணும். நம்ம தெரிந்தெடுத்த பாதையில போயிட்டு கோணலான வழிகளை நேராக்குங்கன்னு சொல்றது வேற. இன்னொன்னு, அவர் கொடுக்கிற பாதையை தெரிந்தெடுத்து அதுல நடந்து போய் அதுல நம்ம ஜெபிக்கும் போதுதான் கோணலான பாதைகளை அவர் நேராக்குவார். மற்றபடி நம்ம இஷ்டத்திற்கு ஒரு வழியை தெரிந்தெடுத்து, ஏன்னா இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிச்சுட்டு நான் போறேங்க, அதனால இது எனக்கு வாய்க்கணும். நான் இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன், அதனால இது எனக்கு நடக்கணும். இயேசுவின் நாமத்தினால நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ஊழியக்காரன், நான் பாஸ்டரு, அதனால இதை செய்யணும். ஆண்டவர் நம்ம இஷ்டத்துக்கு அவர் வரப்போறது இல்லை. அவர் இஷ்டத்துக்கு தான் நம்மளை அவர் அழைக்கிறார். ஏன்னா நம்மளுடைய பார்வை தொலைதூர பார்வை இல்லைங்க. நம்மளுடைய பாதையினுடைய பார்வை ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறது உங்களால் அந்த ரோட்ல பார்க்க முடியுமா? என்னதான் அந்த ரோடு நேரா இருந்தாலும், ஸ்ட்ரெயிட் ரோடு, மேடு பள்ளம் இல்லை, ஒரு ரோட்ல நிக்கிறீங்க, 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறது உங்களால சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்? உங்களுடைய பார்வை உங்களுடைய கண்களுடைய வெளிச்சம் எவ்வளவு தூரம் இருக்குதோ அவ்வளவு தூரத்துக்கு தான் உங்களால பார்க்க முடியும். ஆனா தேவன் உங்கள் துவக்கத்தையும் அறிந்திருக்கிறார், உங்கள் முடிவையும் அறிந்திருக்கிறார், உங்கள் பாதையை அறிந்திருக்கிறார். பாதையிலே நீங்கள் போய் முடிவடைய போகிறதான அந்த டெஸ்டினேஷன் நீங்க போய் சேர வேண்டிய இடத்தையும் அறிந்திருக்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, என்னுடைய பாதையை நீ தெரிந்து கொள்ளவியா? எல்லா பாதையிலையும் போயிட்டு இயேசுவின் நாமம் ஜெபம் பண்றது வேற. ஆனா கர்த்தர் கொடுக்கிற பாதையிலே நடந்து அதிலே வெளிச்சத்தை பற்றி கொள்வது வேறு. நான் அந்த வித்தியாசத்தை தான் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் இந்த நாளிலே. ஒரு வசனத்தை வாசிப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், சங்கீதம் 119 105. சங்கீதம் 119 105. Psalms 119 verse 105. சேர்ந்து வாசிப்போம். உம்முடைய, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. இங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறவங்க என் பாதைக்குன்னு போட்டாங்க. அதனால நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்? நான் எந்த பாதையில போனாலும் ஆண்டவர் எனக்கு வெளிச்சத்தை, ஹீப்ரூ வேர்ட்ல ஆக்சுவல் லிட்ரலா சங்கீதத்தை எழுதும் போது பாதைக்கு, வெறும் பாதை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே பாதை தான் இருக்குது. அது யாருடைய பாதை? தேவனுடைய பாதை. நம்ம ஆட்கள் என்ன பண்ணிடுவாங்க? என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கு, அதனால நான் என் இஷ்டத்துக்கு நான் போவேன், என் பாதையில எல்லாம் தேவன் என்ன பண்ணணும்? எனக்கு வெளிச்சம் கொடுக்கணும். அதாவதுங்க, தேவனிடத்துல நம்ம கேட்கலாம், ஆனா தேவனிடத்துல நம்ம அதிகாரம் பண்ண முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ கர்த்தர் எந்த பாதையை வெளிச்சமாக்குறாருங்களா? அவருக்கு சித்தமான பாதையில நம்ம நடக்கும் போது அந்த பாதையை இருள் இல்லாம அது என்னவா மாத்துறாருங்க? வெளிச்சமா மாற்றுறார். மற்றபடி என்னுடைய விருப்பத்தின்படி நான் ஒரு பாதையை தெரிந்து கொண்டு அதில் போய் நின்றுக்கிட்டு, கர்த்தாவே என் பாதைக்கு வெளிச்சம், என்னுடைய கால்களுக்கு தீபம் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே ஒரு வெளிச்சமும் வராது. லைட்டே இல்லாம இருளிலே குருடர்களை போல நாம் தடவி கொண்டு நடப்போம். நிச்சயமற்றவர்களாக நம்ம இருப்போம். எந்த டெஸ்டினேஷனை போய் சேர்றோன்னே நமக்கு தெரியாது. நாம் சேரும் இடம் என்னவென்பதே ஒரு தெளிவே நமக்கு இருக்காது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தும் நாம் எடுக்கக்கூடிய பாதைகளை நாம் நன்கு கர்த்தருடைய சமூகத்திலே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டுடைய சமூகத்திலே ஒரு காரியத்தை தீர்மானம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த பாதை தேவனுக்கு பிரியமானதான் பார்க்கணுமே ஒழிய, இந்த பாதையில ஏசப்பா என் கூட இருக்கிறாரு, அதனால நான் என் இஷ்டத்துக்கு போவேன்னு என்ன பண்ணக்கூடாதுங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? சில நேரங்களில் கிறிஸ்தவங்களா நமக்குள்ள ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்துடும்.
என்னன்னா நான் போற எல்லா இடத்துக்கும் ஏசப்பா என் கூட வந்துருவாரு கிடையாது. நம்ம குட்டி குழந்தை மாதிரி, இப்போ நீங்க பெரியவங்களா இருக்கிறீங்க, உங்க குட்டி குழந்தையே நீங்க தரன்னு என்ன பண்ணலாம், போற இடத்துக்குலாம் இழுத்துட்டு போகலாம். அந்த மாதிரி ஏசப்பா நம்ம கையில் இருக்கிற குழந்தை மாதிரி இல்லைங்க. அவர் கையை தான் நம்ம பிடிச்சிருக்கிறோம். அவர் தான் நம்மளை பிடிச்சி இழுத்துட்டு போனமே ஒழிய நம்ம அவரை பிடிச்சி என்ன பண்ணிட்டு இருக்க கூடாதுங்க, இழுத்துட்டு போகக்கூடாது. அப்போ பாதைகள், கோணலான வழிகளை செவ்வையாக்குவேன், இருளை வெளிச்சமாக்குவேன்லாம் பாதையை பத்தி சொல்லியிருந்தாலும் அது என்ன பாதை என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் பிரியமானவர்களே. இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை எச்சரிக்கிற ஒரு காரியம் இல்லை, நமக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம். செக் அபவுட் யோர் வேஸ். உன்னுடைய பாதைகளை நீ சோதித்து பார். நீ நடக்கிற பாதை உன் சித்தமா என் சித்தமா? நீ நடக்கிற பாதை உன்னுடைய வழிகளா என்னுடைய வழிகளா? என்னுடைய வழியா இருக்குமா இருந்தால் உன் கரங்களை நான் பிடித்திருப்பேன். உன்னுடைய வழிகளா இருக்குமா இருந்தால் என் கரங்களை நீ பிடித்திருப்பாய். நான் ஏற்கனவே இதை பத்தி சொல்லியிருக்கிறேன். அவர் நம்ம கையை பிடிக்கிறதுக்கும் நம்ம அவர் கையை பிடிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்போ தேவ பிள்ளைகளா அவர் நம்ம கையை பிடிச்சிருக்கிறாருன்ற நிச்சயத்தில் இருக்கிறோமோ, இல்லை நாம் அவருடைய கையை பிடிச்சிருக்கிறோமான்ற நிச்சயம் என்னமோ ஒண்ணுங்க, அவர் கையை தானே பிடிச்சிருக்கிறோம் அப்படின்லாம் நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா உங்க வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலையில உங்க பலத்தினால நீங்க அவருடைய கரத்தை பிடிச்சிருக்கும் போது சீக்கிரம் கையை விட்டுருவீங்க. ஆனா அவர் உங்க கையை பிடிச்சிருந்தாருன்னா எல்லா சூழ்நிலையிலும் உங்களை என்ன பண்ணுவாருங்க, அழகாக நேர்த்தியாக உங்களை நடத்தி செல்ல அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த நாட்களிலே அவர் தன்னுடைய வழிகளை நமக்கு காண்பிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆனா நம்ம அதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? கர்த்தருடைய வழிகளை பார்ப்பதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? சங்கீதக்காரர் ரொம்ப அழகா ஒரு ஜெபத்தை செய்யறாரு பாருங்களேன். சங்கீதம் 25வது அதிகாரம் 4வது வசனம். சங்கீதம் 25:4 வாசிப்போமா? சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். திரும்ப வாசிப்போம். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். இந்த 25வது சங்கீதத்தை நம்ம ஏற்கனவே நம்ம தியான நேரங்களில் சகோதரர்கள் நம்மோடு கூட பேசியிருப்பாங்க. இப்போ இந்த 25வது சங்கீதத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இது ஒரு கைடன்ஸ், அதாவது ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பிற்காகவும் வழி நடத்துதலுக்காகவும் ஏறெடுக்கப்பட்ட ஒரு ஜபமாக பாடலாக இருக்கிறது. அதுல தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். நிறைய நேரங்களிலே நாம் எடுக்கக்கூடியதான பாதையிலே ஜீவன் உண்டு என்பதை நம்ம ஜீவன் இல்லை அப்படின்றத மறந்து போயிட்டோம். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம தெரிந்தெடுக்கிற பாதை அதுல என்ன கிடையாதுங்க, நம்ம தெரிந்தெடுக்கிற பாதையில ஜீவன் இல்லை. ஆனா தேவன் கொடுக்கிற பாதையில் என்ன இருக்குதுங்க, ஜீவன் உண்டு. ஆனா நம்ம அப்படியே தலைகீழ புரிஞ்சுக்குவோம். ஆண்டவர் என்னை நடத்திட்டு போனார்னா ஏதாவது எங்கேயாவது ஆகி போச்சுன்னா என்ன பண்றது, யார் நம்மளை காப்பாத்துறது, என் கையே எனக்கு உதவி அப்படின்ற லாஜிக்கல வாழ்ற மனுஷங்க ஒரு நாளும் கர்த்தருடைய கரத்திலே தங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. சுயத்தின் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற எந்த மனுஷனும் எப்பொழுதும் கர்த்தருடைய வழியை தெரிந்து கொள்ள மாட்டான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய நினைவு என்ன தெரியுங்களா, எல்லா சூழ்நிலையிலும் நானே தான் எனக்கு உதவி செய்து கொள்ள வேண்டும், என்னை காப்பாற்றுவார் ஒருவரும் இல்லை அப்படின்னு மைண்ட் செட்ல இருக்கிறவங்க எப்பயுமே தங்களுடைய சுயத்தின் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க தான் இப்படி பேசுவாங்க. ஆனா தேவனுடைய பாதையை அறிந்தவர்கள், இப்ப தாவீது மாதிரி தேவனுடைய வழிகளை நன்கு தெரிந்து வைத்திருந்தவர்கள், இல்ல தேவனுடைய வழியில நடந்ததனுடைய அனுபவம் உள்ளவங்க, அவங்க இரவும் பகலும் அவங்களுடைய ஜெபம் என்னவா இருக்கும் தெரியுமா? தீர்மானம் எடுக்கக்கூடிய நேரங்களிலெல்லாம் தேவனை நோக்கி என்ன தெரியுங்களா ஜெபிப்பாங்க? கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு போதியும், உம்முடைய பாதைகளை எனக்கு கற்றுத்தாரும். Because I don't want to walk in my own ways. என்னுடைய சொந்த வழிகளிலே நடப்பதற்கு எனக்கு விருப்பம் இருக்கு, ஆனா நான் செய்ய மாட்டேன். உங்க எல்லாருக்கும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நடக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்குங்க. நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது. எனக்கு விருப்பம் இல்லைங்க, ஆண்டவர் செய்வதை தான் நான் செய்வேன் அப்படின்னு அப்படிலாம் யாரும் சொல்ல முடியாது.
நம்ம எல்லாருக்கும் நம்முடைய சுயம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது நித்தமும் நம்ம கிட்ட இருந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, ஒரு பாதையை தெரிந்தெடுத்து நம்ம விருப்பத்தின்படி ஓடணும்னு ஒரு விருப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா அதை தாண்டி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து ஒரு ஏவுதலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். என்ன சொல்றாரு? உன்னுடைய விருப்பத்தின்படி நடக்காத, அதனுடைய முடிவு எப்படி இருக்கும்? மரண வழியா இருக்கும். உன்னுடைய பாதையை தேர்ந்தெடுக்காதப்பா, அதுல பிரச்சனைன்னு வந்தா சமாளிக்கிறது முடியாது, பாதியிலேயே நீ விழுந்து போயிடுவேன்னு சொல்லி பல காரியங்களை ஆவியானவர் உணர்த்துறதுனால தான் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த நாட்களிலே நேர்த்தியான பாதையில நடக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஒருவேளை ஆவியானவர் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயமா நம்ம சரியான பாதையை என்ன பண்ண முடியாதுங்க, தெரிந்து கொள்ள முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதா இல்லைங்களா? ஸோ அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, இப்ப நம்ம வசனத்துல கூட வாசம் இல்லைங்களா, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம சங்கீதத்துல நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 32:8 வாசிக்கிறோம் பாருங்க. சங்கீதம் எடுத்துட்டீங்களா? சங்கீதம் 32வது அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போம். போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இது ஆண்டவர் சொல்ற காரியம், தாவீது இல்ல, ஆண்டவர் சொல்றார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இப்ப இந்த ஆலோசனை சொல்றது, வழியை காட்டுறதெல்லாம் யாருடைய வேலைங்க? பரிசுத்த ஆவியானுடைய வேலை. நமக்குள்ள அதற்காக தான் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆனா நித்தமும் நமக்குள்ள தோன்றுகிற எண்ணங்கள், மாறி மாறி தோன்றுகிற எண்ணங்களினாலே தேவனுடைய பாதையை விட்டுவிட்டு நமக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியை நாம் அநேக நேரங்களிலே நாம் தெரிந்தெடுத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் தேவனுடைய பாதையில நாம் நடக்கும் பொழுது தேவ 4 காரியங்களை குறித்து நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும். முதலாவது, தேவனுடைய பாதையில நடக்கும் போது நிச்சயமாக ஜீவன் உண்டு. It will lead us to life, eternal life. நித்திய ஜீவனுக்கு நேராக அந்த பாதை நம்மை நடத்தி செல்லும். இரண்டாவதா, தேவன் காட்டுகிற பாதையில நாம் நடக்கும் போது தேவ பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கும். The presence of God will surround us. கர்த்தருடைய பாதையில நடக்கும் போது. மூன்றாவதா, கர்த்தருடைய பாதையில நாம் நடக்கும் போது நமக்கு ஆழமான வெளிப்பாடுகளை கர்த்தர் தருகிறார். God will teach us deeper revelations. ஆழமான வெளிப்பாடுகள், பாதையை குறித்து, வரும் காரியங்களை குறித்து வெளிப்பாடுகளை தருகிறார். நான்காவதா, அவர் யார் என்கிறதான பெரிதான ஒரு புரிதலை நம்மால அறிந்து கொள்ள முடியும். திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தருடைய பாதையில நடப்பதனுடைய 4 காரியங்கள், 4 பலன்கள்னு சொல்ல முடியும். ஒன்று, நித்திய ஜீவன் நிச்சயம் உண்டு என்கிறதான ஒரு நம்பிக்கை. தேவ பிரசன்னம் என்னை எப்பொழுதும் சூழ்ந்திருக்கும் என்கிறதான ஒரு உறுதி. மூன்றாவதா, ஆழமான வெளிப்பாடுகள், எதிர்காலங்களை குறித்து, வரும் நாட்களை குறித்து ஆழமான வெளிப்பாடுகள். நான்காவதா, தேவன் யார் என்கிறதான ஒரு பெரிதான ஒரு புரிதல். இந்த 4 தான் நம்ம தேவனுடைய பாதையில நடக்கும் போது நமக்கு கர்த்தர் தருகிறதான நன்மைகளாக, ஆசீர்வாதங்களாக இருக்குது. இப்போ சின்ன குழந்தைய யோசிச்சுக்கோங்களேன். இப்போ சின்ன குழந்தைய, இப்போ நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிளை யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன குழந்தை இருக்கு, நடக்கிற வயசுல ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய கையை பிடிச்சிட்டு நீங்க நடத்திட்டு போறீங்க. இப்போ நீங்க நடந்து போகும்போது அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா, ரோட்ல போகும்போது வேற எங்கேயாவது அந்த குழந்தை என்ன பண்ணுன்னு பார்க்கும், போகும்னு பார்க்கும். இந்த பக்கம் திடீர்னு ரோட்டு பக்கம் போகும்னு பார்க்கும். இல்லை அந்த பக்கம் ஏதோ ஒன்று நல்லா இருக்கு அப்படின்னு, அதை கலர்ஃபுல்லாக இருக்கு, அந்த பக்கம் போகணும்னு பார்க்கும். ஆனால் உடனே நம்ம என்ன பண்ணுவோம், கையை பிடிச்சி இழுப்போம். ஒரு நட்ஜிங் ஒன்று கொடுப்போம், ஒரு சும்மா ஒரு சின்ன ஒரு இது. அது இப்போ இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களாம் ரொம்ப ஓவராக இருக்குது. பிடிச்சி இழுத்தாலும் அம்மா அப்பாவே பிடிச்சி இழுத்துட்டு போகுதுங்க பிள்ளைங்க. அம்மா அப்பா தான் பிள்ளையினுடைய வாக்கில் போக வேண்டியதாக இருக்குது இன்னைக்கு. சரி, கவனிங்க. ஆனால் ஒரு நேச்சுரலான ஒரு குழந்தைய எடுத்துக்கோ. இன்னைக்கு குழந்தைங்களாம் ரொம்ப அப்நார்மல் ஆகிட்டாங்க. அன்னைக்கு ஒரு நாள் நான் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போயிருந்தேன். அந்த குழந்தை ஏதோ அவங்க அம்மா வாங்கி தரலன்னு சொல்லிட்டு குழந்தை அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே தரையிலே அப்போ தான் தொடச்சி விட்டுருக்காங்க, மாப் போட்டிருக்கிறாங்க, தரையிலேயே படுத்து உருளுது அந்த குழந்தை. எனக்கு வாங்கி தரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு
பாருங்க, நான் பெற்றோர்களை ரொம்ப பாவம், ஆண்டவர் தான் உங்களுக்கு பலன் தரணும் அப்படின்ட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ கவனிக்கணும், இவ்விதமாக தான் இன்னைக்கு நிறைய நேரங்களிலே கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்திருந்தாலும் நிறைய நேரங்களிலே நமக்கு ரொம்ப அழகாவோ இல்லை நமக்கு ரொம்ப அட்ராக்டிவாக தோன்றுகிற ஒரு சில பாதைகள் இருக்கும். அந்த பாதைகள் பின்னாக போகும்போது ஆவியான ஒரு சின்ன நஜ்ஜு தான் கொடுப்பாருங்க. அதாவது ஒரு சின்ன ஒரு உணர்த்துதல் தருவார். இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உதறி விட்டு போயிட்டீங்கன்னா ஆவியானவர் பின்னாடியே துரத்திக்கிட்டுலாம் வர மாட்டார். நல்லா கவனிக்கணும், கர்த்தருடைய பாதையில நடக்கிறதுக்கு ஒரு கிரேஸ் வேணுங்க, ஒரு கிருபை வேணும். அந்த கிருபையை நீங்க உதாசனப்படுத்தினீங்கன்னா கிருபை உங்களை துரத்திக்கிட்டு வராது. நான் அதை தான் சொல்ல வரேன். நான் சொல்றது புரியுதுங்களா? ஆனாலும் கர்த்தர் நம்ம மேல இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். இப்போ குழந்தை இப்படி போயிடுச்சுன்னா அம்மா அப்பா போ அப்படின்னு விட்டுட்டா போறாங்க, தேடி வராங்க. ஆனாலும் அதுல நடக்க அந்த அந்த பாதையில போவதனுடைய விளைவுகளை யார் தான் சந்திக்கணும்? அந்த குழந்தை தான் சந்திக்கணும். தெரியும் அந்த பாதையில போனா ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சனால தான் பேரண்ட் என்ன பண்றாங்க, அந்த குழந்தைய பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனா அதை உதறி விட்டுட்டு போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா குழந்தைக்கு தான் அது பெரும் இழப்பாக இருக்குது. இப்போ இதே மாதிரி தாங்க நம்ம நடக்கிற ஒவ்வொரு டைமும் நம்ம அப்படியே கொஞ்சம் அட்ராக்டிவ் அங்கே இங்கெல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது லிட்டில் நட்ஜிங், பரிசுத்த ஆவியானவர் சின்ன சின்ன உணர்த்துதல்களை தந்து லைட்டாக அப்படியே புஷ் பண்ணுவார். வேணாம்பா வந்துரு, சாரி புஷ் இல்லை புல் பண்ணுவார், தங்க பக்கம் தன் பக்கம் இழுப்பார். அப்போ நீங்க அதுக்கு விட்டு கொடுத்து வந்துட்டீங்கன்னா சேஃபு. ஆனால் அதை விட்டுட்டு இல்லை ஆவியானவரே என் இஷ்டத்துக்கு நான் கொஞ்சம் போய் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அந்த அதுக்குரிய விளைவு, அந்த பாதைக்குரிய விளைவுகளை நம்ம தான் சந்திக்கணும். அஃப்கோர்ஸ் அவர் பின்னாடி வருவார். அப்புறமா நீங்கள் காயம் அடைஞ்சி அழுது புலம்பி வரும்போது ஆண்டவர் அங்கே தான் நிற்க போகிறார். நான் அவர் நம்மளை விட்டுட்டு போகிறது இல்லை. ஆனால் அந்த கிரேஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த கர்த்தருடைய பாதையில் நடப்பதற்கான கிருபை நம்ம அதை இந்த நாட்களிலே நாம் அதிகமாய் கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம எல்லாருமே முக்கியமாக வாலிப பிள்ளைகளுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது, படிப்புக்காக, எதிர்காலத்திற்காக ஜெபிக்கும் போது நீங்கள் எப்படி தெரியுமா ஜெபிக்கணும்? ஆண்டவரே அவன் செய்கிற எல்லாத்துலேயும் நீங்கள் முன்னாடி போங்கன்னு ஜெபம் பண்ணுறதை விட நீங்கள் முன்னாடி போகிற பாதையில் அவன் நடக்க அவனுக்கு உதவி செய்யுங்க. நான் சொல்கிறது புரியுதா? ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. நம்ம பிள்ளை மேலே ஓவர் கான்ஃபிடென்ஸில் நம்ம எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே அவன் எங்கே போனாலும் அவனை வெற்றி சிறக்க செய்யும், எங்கே போனாலும் உங்களுடைய நாமம் அவன் முன்னாடி இருக்கட்டும். உங்களுக்கு உங்கள் பையன் மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக இருந்தால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நான்லாம் யார் மேலேயும் எனக்கு ஏன் மேலேயே கான்ஃபிடென்ஸ் இல்லை. அப்போ நான் எங்கே மற்றவனுக்காக அந்த ஜெபத்தை நான் செய்ய முடியும்? அப்போ நான் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம், நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? நானோ என் குடும்பமோ என் பிள்ளைகளோ நீர் நடக்கக்கூடிய வழியிலே, நீர் நடத்தக்கூடிய வழியிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த ஜெபத்தை இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொருவரும் ஏறெடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனால் இதை பற்றி சொல்லும் போது தான் நம்ம வாசிச்சோம், மத்தேயு 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் அவர் நடத்துகிற பாதையில் போகும்போது அது எப்படி இருக்குங்களா? இடுக்கமாக இருக்கும். இட் வில் நாட் கிவ் அஸ் கம்ஃபர்ட். நமக்கு ரொம்ப சௌகரியமான ஒரு பாதையிலே தேவன் நம்மை நடத்தி கூட்டிட்டு போக மாட்டாரு. ஃபுல் ஸ்டாப். நான் திரும்ப சொல்றேன், நமக்கு சௌகரியமான பாதையிலே தேவன் நம்மளை நடத்தி, அப்போ நம்ம என்ன நினைச்சுக்குவோம்? தேவன் என்னை கூட்டிட்டு போனாருன்னா சௌகரியமான நல்ல வசதியான வழியில தானே கூட்டிட்டு போகணும். அது என்ன அசௌகரியமான வழியில எனக்கு ஏன் கூட்டிட்டு போகணும்? அதாவதுங்க இதுக்கும் நமக்கு பரிசுத்த ஆவியாருடைய உதவி தான் தேவை. என்ன அப்படின்னா அந்த அசௌகரியத்தை நம்ம டிசைன் பண்ணணும். அது பிசாசுனால வருதா இல்ல ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையில என்னை பலப்படுத்துவதற்காக அதை அனுமதிக்கிறாரா? நல்லா கவனிக்குது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குதுங்க. தடைகள்ன்றது ரெண்டு வரும் உங்க பாதையில. ஒன்னு பிசாசு உங்க வாழ்க்கையில கொண்டு வர்ற தடை, இன்னொன்னு கர்த்தர் உங்களை பலப்படுத்தும்படி அவர் அனுமதிக்கிற தடைகள். இதை நம்ம பகுத்தறியலனா எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு பிசாசு பிசாசுன்னு நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனா அது பிசாசாவே இருக்காது. கர்த்தர் அதை அனுமதிச்சிருப்பாரு. ஏன்னு சொல்லி சொன்னா நான் அந்த சூழ்நிலையில் என்ன ஆகணும்? பலனடையணும். இப்போ இந்த இடுக்கமான வாசல் வழியா போகும். ஏங்க அது இடுக்கமான வாசலை வைக்கணும்? ஏன் ஆண்டவருக்கு வேற ஏன் அவர் எல்லாம் அறிஞ்சவர் தானே. அவருடைய லாஜிக்ல கொஞ்சம் அட்லீஸ்ட் நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வசதியா இருக்கிற பாதையை வச்சிருக்கலாம்ல. இடுக்கமான என்னங்க சொல்லுங்க? எங்க இடுக்கமான என்னங்க? அதாவதுங்க இப்போ ஒரு அடி அகலம் இருப்பானா நானு? என்னை ஒரு அரை அடி இருக்கிற செவுத்துல நீ நடக்க சொன்னா நான் எப்படி நடப்பேன் சொல்லுங்க? எப்படி சைடில் தான் போகணும். அப்படியே கொஞ்சம் நெருக்கி இப்படி நசுக்கிக்கிட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ரெண்டு சைடு இருக்கிற செவுரை என்னென்ன பண்ணுங்க? நசுக்கும். ஆனாலும் நான் என்ன பண்ணணும்? இது வழியை நான் கடந்து போகணும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் சைடில் திரும்புவேன், அப்புறம் இந்த பக்கம் திரும்புவேன். திரும்புறதே கஷ்டமா இருக்கும் எனக்கு. போனால் ஒரே சைடில் போகிற மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை அரை அடி செவுருக்குள்ள நான் நுழைஞ்சேன்னா.
இப்போ நல்லா கவனிச்சு பார்க்கணும். இடுக்கமான வாசல் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக நியமித்திருக்கிற வாசல். ஆனா ஏன் நரகத்திற்கு போற மக்களுடைய வாசலை மட்டும் எப்படி வச்சுட்டாரு? விசாலமா இருக்கு. அவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. அவன் டான்ஸ் ஆடிட்டு கூட போவான், அவன் கையை காலை தூக்கிக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு போவான். ஆனா என்னால நடக்கிறதே பெருசு, நான் எங்க போய் டான்ஸ் ஆடுறது அங்க? ஆனாலும் நம்ம புரிஞ்சு கொள்ளணும், கர்த்தர் நம்மளை அழைத்தவர் அந்த பாதையின் வழியா என்னை நடத்தி செல்ல உண்மை உள்ளவரா இருக்கிறார். அப்போ அந்த இடுக்கமான வாசல் வழியா நான் நடந்து போகும்போது அதிலே கர்த்தர் அனுமதிக்கிற காரியம் என்ன, சத்ருவினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்பதை நம்ம நிச்சயமாக பகுத்தறிகிறதான ஒரு கிருபையை கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இது இல்லைன்னா ஒன்று எல்லாத்தையும் கர்த்தர் செஞ்சார்னு சொல்லிக்கிட்டு இருப்போம், இல்லை எல்லாத்தையும் பிசாசு செஞ்சான்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா தடைகளையும் நம்ம அப்படி என்ன பண்ண முடியாதுங்க. பொதுவாக ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய பாதையை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவருக்கு பிரியமான பாதையில் நீங்கள் நடக்கும்போது அதில் வருகிற தடைகளை பகுத்தறிவதற்கு கர்த்தருடைய சமூகத்திலே உதவியை நீங்கள் கேளுங்க. உங்களுடைய சுயம் என்கிற பாதையில் நீங்கள் நடக்கும்போது அது உங்களுக்கு விசாலமாக இருக்கும். உங்கள் நண்பர்கள் சொல்லுகிற பாதையில் நீங்கள் நடக்கும்போது அது விசாலமாக இருக்கும். உங்களுடைய உறவுக்காரர்கள் சொல்லுகிற பாதை நடக்கும்போது விசாலமாக இருக்கும். ஆனா ஏசப்பா சொல்ற பாதை மட்டும் எப்படி இருக்கும்? இடுக்கமா இருக்கும். இப்ப புரியுதுங்களா? ஏன் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். விசாலமான வழியில போறவர்கள் அநேகர், இடுக்கமான வழியில போகிறவர்கள் சிலர். இப்ப அநேகர் கேட்டகரியில் இருக்கிறோமா, சிலர் கேட்டகரியில் இருக்கிறோமா? அந்த ரெண்டு கூட்டத்துல எதுல இருக்கிறோம்? போன வாரத்தில் அப்பா பேசினாங்க அதே பத்தி, அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எதை வச்சு நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவன் சொல்றோம், இல்லை எதை வச்சு அழைக்கப்பட்டவன் சொல்றோம்? 1 பேதுரு 2:9 சொல்லுவோம். ஆனா அதெல்லாம் தாண்டி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாதான் கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்க முடியும். ஸோ அப்போ அந்த தெரிந்து கொள்ளுதலுக்கு என்ன வேணும்? அதுக்கு ஒரு ஓமையை பார்த்தோம். அவர் என்ன பண்ணியிருந்தாரு? கல்யாண விருந்து. அந்த கல்யாண விருந்துக்கு யார் வந்திருந்தா? ஒரு மனுஷன் வந்திருந்தார். அவர் என்ன போடாம வந்துட்டாரு? கல்யாண வஸ்திரத்தை அவர் போடாம வந்ததுனாலே அவர் புறம்பே தள்ளப்பட்டார். கல்யாண வஸ்திரம் அப்படின்றது இயேசுவினுடைய சிலுவையிலே செய்ததான அவருடைய தியாகம், அவருடைய பாடு, வெளிப்படுத்தப்பட்ட அன்பு, இப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை போன வாரத்தில் பார்த்தோம். இப்போ அதுல வர்றவங்க ரொம்ப ரொம்ப சிலர். இடுக்கமான வாசல் மிகவும் குறுகின பாதையாக இருக்கிறது. அப்ப நீங்கள் சுயத்திலே நடக்கும்போது, உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய ஆலோசனைகள் நடக்கும்போது, உங்களுடைய உறவுக்காரங்க சொல்ற வார்த்தையில நடக்கும்போது ஒன்ன தெளிவா புரிஞ்சுக்கோங்க, நீங்க எந்த வழியில நடக்கிறீங்க? விசாலமான வழியில நடக்கிறீங்க. நல்ல சௌகரியமா இருக்கலாம், ஆனால் அது நிச்சயமாக நித்திய வாழ்க்கைக்கு நேராக உங்களை அழைத்து செல்ல போவது இல்லை. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட தெளிவாய் பேசுகிறார். ஒவ்வொரு பாதையும் தெரிந்தெடுப்பதற்கு முன்பதாக நீ சார்ந்து கொள்வாயா? அப்போ அவர் நம்மை நீதியின் பாதையில நடத்துகிற அந்த பாதையிலே நம்மை விட்டு கொடுக்க வேண்டியது இந்த நாட்களிலே அவசியமாக இருக்கிறது. அப்போ அந்த நாட்களிலே நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். இந்த இடுக்கமான வாசல் வழியா நடக்கக்கூடிய நாட்களிலே ஒருவேளை நமக்கு ஒரு நெருப்பு இருக்கிற மாதிரி இருக்கலாம். நடக்கிறதே இடுக்கமான வழி, அதுல நெருப்பு பத்திக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? யோசிச்சு பாருங்க. திடீர்னு அதுல பாம்பு ஒன்று வருதுன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவீங்க? ஓடவே முடியாது. விசாலமா இருந்தானாச்சு ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல ஓடலாம். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அங்க தடைகள் வரலாம், அங்க நெருப்பு எரியலாம், அங்க பெரிய வெள்ளம் வரலாம், புயல் வரலாம், என்ன வேணா வரலாம். ஆனாலும் இடுக்கமான வாசல் வழியாக கர்த்தர் என்னை அழைத்து செல்லும் போது அது சரியான பாதை என்பதை நான் புரிந்து கொண்டு அந்த சிலர் மாத்திரம் போகக்கூடிய அந்த கூட்டத்திற்கு பங்குள்ளவனாய் நீங்களும் நானும் மாற வேண்டுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய சபை அப்படி மாற்றப்பட வேண்டுங்க. நம்ம சபை விசுவாசிங்க எல்லாருமே எந்த வாசல்ல நடக்கணுங்க? இடுக்கமான வாசல். இதுதான் தேவன் விரும்புறாரு. ஆனா அநேக நேரம் நம்மளுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மனுஷங்க பேசுற வார்த்தையை கேட்டுட்டு கொஞ்சம் விசாலமான, கொஞ்சம் ஃப்ரீயான ஒரு வழியில போகணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஏங்க இது நார்மல் ஹியூமன் மைண்ட் செட். ஆமா தானே? எங்க 2 ரோடு இருக்கு ஒரு இடத்துக்கு போறதுக்கு. டிராஃபிக் நிறைஞ்ச ரோடை தேர்ந்தெடுப்பீங்களா, காலியாக இருக்கிற ரோடை தேர்ந்தெடுப்பீங்களா? காலியாக இருக்கிற ரோடை தேர்ந்தெடுப்போம். ஏன்னா நம்மளுடைய மனநிலையே அதுதான். போய் சேர வேண்டிய இடத்துக்கு சீக்கிரம் போயிடணும், எந்த ப்ரெஷர் இருக்கக்கூடாது, எந்த டென்ஷன் இருக்கக்கூடாது,
போய் சேர்ந்துடணும். ஆனால் இந்த டிராஃபிக் வழியாக போகிற யாருமே தெரிந்து, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, நிறுத்தி நிறுத்தி போகணும். அது இந்த கீர் வண்டி ஓட்டுறவங்களுக்குலாம் ரொம்ப கடுப்பு. கிளச்சை மாற்றணும், கீரை போடணும், ரொம்ப எரிச்சலாக வரும். அதனால் என்ன பண்ணலாம், பேசாமல் இந்த வழியில் போயிடலாம். இப்படி தாங்க நம்மளுடைய சுயம் சொல்லும். நம்மளுடைய மாம்சமாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா இதுதான் உங்களுக்கு ரைட்டுன்னு தோணும். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவருடைய சத்தத்திற்கு நீங்கள் விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா, அவர் சொல்லுகிற அந்த இடுக்கமான வாசலை நீங்கள் தெரிந்தெடுக்க, அந்த சிலர் என்கிறத அந்த சின்ன கூட்டத்தில் நீங்கள் போய் சேர்ந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேல் இன்னும் சிறு கூட்டமே. இஸ்ரவேல் ஏன் இஸ்ரவேலை பார்த்து சிறு கூட்டம்னு சொல்றோம்? இன்ஃபேக்ட் நீங்க தீர்க்கதரிசன புத்தகம்லாம் படிச்சு பாருங்களேன். அங்க ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இஸ்ரவேல்ல இருக்கிறவங்க எல்லாரும் பரலோகத்துக்குலாம் போக போறது இல்லை. இஸ்ரவேல்லையும் மீதமானோர்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. ரெம்னன்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. மீதமானோர்னா என்ன அர்த்தம்னா, எல்லா பிரச்சனைக்கு மத்தியிலையும் உண்மையா இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். அந்த கூட்டம் என்ன பண்ணுங்களா, நிச்சயமாக சீயோனை சேரும் என்கிறதான ஒரு நம்பிக்கையை நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையுடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஆகையினாலே நம்ம சின்ன கூட்டமாக இருக்கிறோமா, மெஜாரிட்டியில் இருக்கிறோமா அப்படின்றத நீங்க தான் தீர்மானிக்கணும். ஏன்னா சின்ன கூட்டத்தில் இருந்தாலும் நமக்கு துணையா யார் இருக்கா சொல்லுங்களேன்? தேவன் இருக்கிறா. ஏன்னா உங்களை அந்த பாதையில் அழைத்தவர் யாருங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன். யார் உங்களை அழைச்சா? தேவன் தான் அழைச்சிருக்கிறார். ஆகையினால அந்த நிச்சயத்தோடு இந்த நாட்களிலே நாம் நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ தேவன் நிர்ணயித்த அந்த பாதையிலே நாம் நடக்க வேண்டியது இந்த நாட்களிலே அவசியமாக. அதை தீர்மானித்துக் கொள்ளுங்க. அதை நீங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரதானமான நோக்கமாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கும். சரி, இப்போ இந்த பாதையில நடக்கும்போது இன்னும் ரெண்டு மூணு காரியங்கள் நடக்கும். அதை நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த தேவன் வச்சிருக்கிற இந்த பாதை வழியாக, இந்த சிலர் போகக்கூடிய இந்த பாதை வழியாக நீங்க போகும்போது, முதலாவது அவர் என்ன பண்றார் அப்படின்னா, நம்முடைய பாவத்தை அவர் கன்ஃபரண்ட் பண்றார். நமக்குள்ள இருக்கிறதான சின்ன பாவம், அந்த பாவத்தை அவர் என்ன பண்றாருன்னா, அதை தூக்கிட்டே நடக்கணும்னு நம்மளை ஏன்னா ஆல்ரெடி அந்த இடுக்கமான வாசல்ல நான் போறதே பெருசு. அதில் ஒரு பெரிய மூட்டையை தூக்கிட்டு போனோம்னா எப்படி இருக்கும்? தூக்கிட்டு போக முடியுமா? நான் போறதே பெருசு, அதை நான் என்ன பண்றேன், ஒரு பெரிய பாவ மூட்டையை தூக்கிட்டு போனேன்னா இடுக்கமான வாசல் வெளியே என்னால் போக முடியாது. ஸோ அந்த பாதைக்குள்ள போகும்போது கர்த்தர் ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட கன்ஃபரண்ட் பண்றாரு, எதிர்க்கிறாரு. என்ன காரியத்தை எதிர்க்கிறாரு? பாவத்தை என்னை விட்டு விளக்கணும். பாவ மூட்டையை ஃபர்ஸ்ட் நான் கழட்டி வச்சிடணும். அதுக்கப்புறம் நீ என்னோடு கூட நடந்து வா அப்படின்னு சொல்ல. அடுத்ததா அவர் என்னுடைய வெட்கம், என் மேல் இருந்ததான நிந்தை, அதை அவர் அகற்ற விரும்புகிறார். அந்த நிந்தையோடு கூட போய் இடுக்கமான வாசல்ல போய் நுழைஞ்சிட்டோம் பாரு இப்படின்ற அந்த எண்ணத்தோட போகக்கூடாது. நம்ம எப்படி போனோம்? இடுக்கமான வாசல் வழியா போறேன்ற ஒரு சந்தோஷம். இடுக்கமான வாசல் வழியா போறவனுக்கு ஒரு நாளும் அவமானம் கிடையாதுங்க, நிந்தை கிடையாது. உலகத்தில் இருக்கிறவன் நம்மளை பார்க்குறவன் என்ன சொல்லுவான்? பைத்தியக்காரன் மாதிரி, இவ்வளோ பெரிய ரோடு இருக்குது, அதை விட்டுட்டு நீ எங்கே போயிட்டு இருக்கிற? சின்னதா நெருக்கமாக இருக்கிற வாசல்குள்ள போறியே அப்படின்னு அவன் சொல்லுவான். அவனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வருவது நிந்தைன்னு அவன் நினைச்சுக்கலாம். ஆனா நீங்கள் அது நிந்தையா நினைச்சீங்கன்னா நீங்க இடுக்கமான வாசல்ல பாதி தூரம் கூட உங்களால என்ன பண்ண முடியாது, கடந்து போக முடியாது. So when you enter this narrow path, இந்த இடுக்கமான வாசல் வழியை நீங்க நுழையும் போது கர்த்தர் உங்ககிட்ட உங்களை பார்த்து கன்ஃபரண்ட், உங்களை எதிர்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? உன்னுடைய நிந்தையை, அவமானத்தை அந்த பாதைக்கு வெளியே என்ன பண்ணிடு, கலட்டி வச்சுட்டு வா. ஏன்னா நீ இதுல வரும்போது எப்படிப்பட்ட உணர்வோடு வரணுங்க? பெருமிதத்தோட, ஒரு சந்தோஷத்தோட, ஒரு நிச்சயத்தோட, ஒரு நம்பிக்கையோட வரணும். ஏன்னா உலகத்தில் இருக்கிறவன் என்னைய பார்த்து என்னைய நட்டு கண்டவன், அதை விட்டுட்டு இதில் வரானேன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அந்த நிந்தையை உன்னுடைய பாக்கியமாக நினைத்து கொண்டு அவர்கள் எவ்வளோ ஏளனம் பேசினாலும் இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கிற சிலராக நான் இருப்பேன் என்று சொல்லி உங்களுடைய இருதயத்தில் நிர்ணயம் பண்ணி கொண்டால் மாத்திரமே இடுக்கமான வாசல் வழியாக போக முடியும். அதே போல இந்த இடுக்கமான வாசல் வழியா போகும்போது நமக்கு வேதனைகள் இருக்கும், பெயின். யாருமே வேதனையை விரும்பவே மாட்டோங்க. நான் சொல்றது புரியுதா? யாராவது வேதனை விரும்புவீங்களா? எனக்கு வலிக்கணுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும், வலிச்சாதான் சந்தோஷமா இருக்கும். யாராவது சொல்லுவீங்களா? இல்லை. நான் உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்றேன். ஒரு அருமையான தாயாருடைய சாட்சியை நான் கேட்டேன். ஏற்கனவே நீங்க கேட்டிருக்கலாம் ஒருவேளை. அமெரிக்க தேசத்துல அட்லாண்டா என்கிறதான ஒரு
ஒரு ஒரு மாநிலம், ஒரு மாகாணம். அதில் ஜார்ஜியா என்கிறதான ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு அம்மா ரொம்ப நாள் கழிச்சு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தைக்கு ஒரு ரேரான ஒரு டிசீஸ் இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஜெபிச்சு அந்த பெண் குழந்தையை அவங்க பெற்றெடுத்தாங்க. கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தார். ஆனால் அந்த பெண் குழந்தைக்கு ஒரு பயங்கர ரேரான ஒரு வியாதி. என்ன வியாதினா, அந்த குழந்தைக்கு சரீரத்தில் எந்த வலியுமே இருக்காது. நீங்க தொட்டா உணர்வே இருக்காது. நீங்க கத்தினால குத்துனீங்கனாலும் ரத்தம் வருதுன்ற வலியே இருக்காது. கையை நீங்க உடைச்சாலும் ஐயோ வலிக்குதேன்னா அந்த குழந்தைக்கு, ஏன்னா வலியே தெரியாது. வலி தெரியாத ஒரு நூதனமான ஒரு வியாதி. ஏங்க நல்லது தானேங்க, ஜாலியா போயிட்டு வரலாமே நீங்க நினைப்பீங்களா? சொல்லுங்க. அந்த மாதிரி இருக்கிறது நல்லதா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்ப எனக்கு தெரியாம திடீர்னு ஏதோ ஒரு பொருளை நான் எடுக்கும் போது என் கையில என் காலில் ஏதோ கிழிச்சு விட்டுருச்சு. அப்போ நான் வலிக்கிறனால தான் அங்கே ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி உடனே என்ன பண்றேன், அந்த இடத்துல அந்த காயத்தை நான் சரி செய்கிறேன். அப்போ அந்த வலியே எனக்கு இல்லைன்னா அங்கே போறதான ரத்தம் பற்றி எனக்கு தெரியாது. அங்கே போற ரத்தம் போய்கிட்டே தான் இருக்கும். வலிக்கிறனால தான் உடனே என்ன பண்றேன், ஐயோ ரத்தம் போகுதுன்னு என்ன பண்றேன், என்னுடைய காலில் இருக்கிற அந்த காயத்தை நான் சரி செய்கிறேன். அப்போ இந்த வலி, இந்த வேதனை என்பது ரொம்ப அவசியம். வலி வேதனை இல்லாம நீங்களும் நானும் இந்த இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க முடியாது. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ நான் ஒரு அடி அகலமா இருக்கிற மனுஷன் அரை அடி செவத்துக்குள்ள போகணும்னா எனக்கு ரொம்ப சிரமம், எனக்கு வலிக்கும். நான் இந்த பக்கம் போகணும்னு இந்த பக்கம் திரும்பினாலும் வலிக்கும். என் கையை நான் இப்படி பின்னாடி திருப்ப முடியாது, என் காலை நான் திருப்ப முடியாது, எது பண்ணாலும் எனக்கு வலிக்கும். ஆனா அதன் வழியா நான் போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏதோ தேவன் ரொம்ப சாடிஸ்டிக்கான கடவுள், சைக்கோ கடவுள், நம்மளெல்லாம் வலிக்க வச்சு வலிக்குதா இன்னும் குத்துறேன் இரு அப்படின்னு குத்த வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி குத்திட்டு இருக்கிற கடவுள் கிடையாதுங்க. ஏன்னா இந்த காரியங்கள் எல்லாமே, இந்த இடுக்கமான வாசல் வழியா வருகிறதான இந்த வேதனைகள், இந்த வலிகள் எல்லாமே நம்மை புடமிடுவதற்காக அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, you will accept the pain that God is putting you through. தேவன் உங்களுக்கு அனுமதிக்கிற அந்த வேதனைகளை நீங்க என்ன பண்ண முடியுங்க, சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன் தெரியுங்களா, கர்த்தர் என்னை இந்த இடுக்கமான வாசல் வழியா, இந்த வேதனை நிறைந்த பாதையின் வழியா கூட்டிட்டு போறதுக்கான அர்த்தம் என்ன, நான் எனக்காக தேவன் வைத்திருக்கிற நித்திய ஜீவனை நான் என்ன பண்ண போறேன், சுதந்திரித்துக் கொள்ள போகிறேன். நம்மளுடைய இன்டென்ஷன் என்னங்க சொல்லுங்களேன். இந்த ஊர்ல வாழ்ந்து வீடு கட்டி பங்களா கட்டி பிள்ளைங்களை பயங்கரமா பெருசா படி, இதுதானா? இதெல்லாம் அற்பமான காரியம். ஆனா நம்ம எதுக்காக ஓடுறோம், எதுக்காக வாழ்றோம்? தேவனுடைய நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள. அதுக்கு மேல ரொம்ப இன்னும் முக்கியமானது, அவர் நம்மளை பார்த்து சொல்லணும், நல்லது உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, என்னுடைய சித்தத்தை செஞ்சவனேன்னு அவர் சொல்லணும். இப்போ இதுக்காக தான் நம்ம ஓடுறோம். எனக்கு கிடைக்கக்கூடிய பெரிய வெகுமதி என்ன தெரியுங்களா, இங்கெல்லாம் சபை மக்கள்லாம் நிரம்பி வழியணும், இல்லை எல்லாரும் காணிக்கைகள் தசமபாகங்கள் கொடுக்கணும், வீடு கட்டணும். ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லணும், நல்லது உண்மை முத்தம் உள்ள ஊழியக்காரனே. ஸோ நம்மளுடைய மைண்ட் செட்டுங்க, நல்லா கவனிங்க, நம்மளுடைய மனநிலை இப்படி மாற்றப்படவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அநேகர் போகக்கூடிய அந்த கேட்டிற்கு போகிற வாசல் வழியாக நாம் சென்று விடுவோம். ஆகையினால இந்த நாட்களிலே நம்மை எச்சரித்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரும் நம்மை எச்சரிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 119 9வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் சங்கீதம் 119:9. இங்கே தாவீது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிப்போம். சங்கீதம் 119:9. வாசிப்போமா? வாலிபன் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 119:9. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. இப்ப நல்லா கவனிக்கணும். இப்ப இந்த வழியில, நான் போற வழியில எனக்கு பெரிய ஒரு பிளெஸிங், ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா, கர்த்தர் என் கையில கொடுத்திருக்கிறதான அவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அதுதான் என்னுடைய வழியை சுத்தம் பண்ணுகிறதாய், நான் போகக்கூடிய வழியை எனக்கு நேராக்குகிறதாக இருக்கிறது. அதே போல எபேசியர் 5:26 அப்போஸ்தலனாகிய பவுல் விதமாய் சொல்லுகிறார். கர்த்தருடைய வசனத்தை பத்தி சொல்லும் போது,
திருவசனம் அப்படின்ற ஒன்று ஒரு தண்ணீரினாலே நீங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். எபேசியர் 5:26-27 வாசிப்போமா? எபேசியர் 5:26-27. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாகுகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தானே அதற்காக ஒப்பு கொடுத்தார். சபைக்காக அவர் ஒப்பு கொடுத்தாரா? சபையை எதனால சுத்திகரிக்கிறாருங்களா? திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிக்கிறார். அப்போ இந்த இடுக்கமான வாசலை கர்த்தர் என்ன பண்றாருங்க? அவருடைய வார்த்தையினாலே அவர் சுத்திகரிக்கிறார் என்று சொல்லி நாம் இந்த நாளிலே புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்ப இந்த நாட்களில் உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு முன்னாடி 2 பாதைகள் இருக்குதுங்க. ஒன்று, உங்களுக்கு தோன்றுகிற பாதை, உங்கள் நண்பர்கள் சொல்லுகிற பாதை, உங்க சொந்தக்காரங்க சொல்ற பாதை, உங்க பரம்பரையா கடைபிடிச்சு வந்த பாதை, இத்தனை பாதை இருக்கலாம். இது எல்லாமே ஒரே டைரக்ஷன் தான். என்ன தெரியுங்களா? கேட்டிற்கு போகிறதான விசாலமான ஒரு பாதை. ஆனால் உங்களை அழைத்தவரும் உங்களை நேசிக்கிறவரும் இன்னும் தன்னுடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்து காத்து கொண்டிருக்கிற தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஒரு பாதை ஒன்னே ஒண்ணுதான். அது என்ன தெரியுங்களா? இடுக்கமான வாசல். அந்த இடுக்கமான வாசல்ல நிறைய ப்ராமிஸ் நமக்கு கொடுத்துருக்கிறார். அவருடைய பிரசன்னம் இருக்கும், நித்திய ஜீவன் உண்டு. ஆனாலும் அதுக்கு நடுவில் கொஞ்சம் வேதனைகள் இருக்கும், கொஞ்சம் நிந்தைகள் இருக்கும், கொஞ்சம் அவமானங்கள் இருக்கும். ஆனாலும் இந்த நித்திய வாழ்க்கைக்கான இடுக்கமான வாசலை தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 3:6 நீதிமொழிகள் 3:6 சாலமோன் விதமாய் சொல்லுகிறார், உன் வழிகளில் எல்லாம் திங்க் அபவுட் ஹிம், அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். திரும்ப வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3:6 உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இந்த ஒரே ஒரு காரியம் தான் பிரியமானவர்களே. இந்த நாட்களிலே சத்துருவானவன், அவனை பிசாசை பத்தி சொல்லும்போது அவனுக்கு ஒரு பேர் இருக்குங்க. பிசாசனுடைய முக்கியமான பேர் என்ன தெரியுங்களா? குற்றம் சுமத்துகிறவன். வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 நம்ம வாசிக்கிறோம், இரவும் பகலும் ஓயாமல் சகோதரரை குற்றம் சுமத்துகிறவன். இப்ப அவன் நம்ம இந்த இடுக்கமான வாசல் வழியே வரும்போது நம்மளை குற்றம் சுமத்திட்டே தான் இருப்பான். என்ன தெரியுமா குற்றம் சுமத்துவான்? இதெல்லாம் உனக்கு தேவையா? ஏசப்பா ஏசப்பான்னு வந்தியே, உனக்கு இதெல்லாம் தேவையா? பாரு, ஏசப்பா வேணான்னு ஒருத்தன் போறான், அவன் எப்படி ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டே அந்த ரோட்ல நடந்து போறான். ஆனா நீ ஏசப்பா ஏசப்பான்னு தெரிந்து கொண்டு என்ன எதுல நடக்கிற? இடுக்கமான பாதையில நடக்கிறன்னு குற்றம் சுமத்துறது தான் அவனுடைய வேலை. ஆனா அதற்கு மத்தியில தேவன் நமக்கு வேண்டிய பலனை நமக்கு தந்து, இந்த வசனத்தில் நீதிமொழிகள் 3:6 நம்ம வாசிச்ச மாதிரி வழிகளில் எல்லாம் அவன் குற்றம் சுமத்தும் போதெல்லாம் ஆண்டவர் உங்களை எதற்காக அழைச்சாருன்றதை கொஞ்சம் நினைச்சு கொள்ளுங்க. அவன் உங்களுக்கு எதிரான காரியங்களை சொல்லும் போது அவர் உங்களுடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்பதை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்வீர்கள் என்று சொன்னால், இடுக்கமான வாசல் வழியா நுழைவது, நடப்பது, நித்திய ஜீவனை சேர்வது உங்களுக்கு கடினமாய் இருக்க போவது இல்லை. ஹல்லேலூயா. இப்ப இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை வைக்கிறார். பல பாதைகள் இருக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தேவன் சொல்லுகிற ஒரே பாதை இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் திரும்ப முதல்ல ஒரு சுருக்கமா சொல்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவர் சொல்ற வழியில நீங்க நடக்கிறீங்களா, இல்ல உங்க பாதையில அவர் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இது உங்களுக்கு முன்னாடி இந்த நாளில் நான் கேள்வியாக வைக்கிறேன். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த நாட்களிலே அநேக சத்தங்களை நாம் கேட்கிறோம். உலகத்தினுடைய அநேக சோதனைகள் இருக்கிறது. உலகத்தினுடைய அநேக போராட்டங்கள் நமக்கு இருக்கிறது. வாழ்க்கையின் பிரச்சனைகள் இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில நான் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தர் என்னை இடுக்கமான வாசல் வழியாக நடக்க என்னை அழைத்திருக்கிறார். என் பாதையிலே அவர் வெளிச்சத்தை தருவதில்லை. அவர் எனக்கு வைத்திருக்கிற பாதையில நான் நடக்கும் போதுதான் அவர் வெளிச்சத்தை தருவார். இந்த ஒரு காரியத்தை நீங்க ஆழமா உங்களுடைய மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நீங்களோ உங்கள் குடும்பமோ உங்கள் சந்ததியோ இந்த காரியத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அவர் நம்ம போற எல்லா பாதையும் அவர் நேராக்க மாட்டாருங்க.
ஒருவேளை அப்படிப்பட்ட புரிதல் உங்களுக்கு இருக்குன்னா நீங்க நம்புற ஏசப்பா வேற ஏசப்பா. நீங்க போற எல்லா வழியும் உங்களுக்கு செம்மையாக்க மாட்டாரு. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அவர் சொல்ற பாதையில நீங்க நடந்தாதான் உங்களுடைய பாதையை அவர் நேராக்குவார், உங்களுடைய பாதையை அவர் செவ்வைப்படுத்துவார். நீங்கள் கேட்டுக்கு போற வாசல்ல போறீங்களா இல்ல இடுக்கமான வாசல் வழியா போறீங்களான்றதை நீங்க சற்று சிந்தித்து பாருங்க. சங்கீதம் 16:11 வாசிக்க வேணாம், நீங்க எடுக்க வேணாம், நான் வாசிக்கிறத கவனிங்க. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தும், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. தாவீதுக்கு அந்த நிச்சயம் இருந்ததுங்க. நான் இடுக்கமான வாசல் வழியா நான் போகணும், அந்த பாதை வழியா நான் போகும்போது அந்த ஜீவ மார்க்கம், அந்த அந்த லைஃப் நிறைந்த ஜீவன் நிறைந்த அந்த வழியின் வழியா நான் போகும்போது எனக்கு பரிபூரண ஆனந்தமும் வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆனா அது நீங்களும் நானும் கற்பனை பண்ற மாதிரியோ உலகம் சொல்ற மாதிரியோ ஆனந்தமோ பேரின்பமோ கிடையாது. அது கர்த்தருடைய விதத்திலே, அவர் சொல்லுகிற விதத்திலே அவர் நமக்கு இந்த காரியங்களை, ஆனந்தத்தை, பேரானந்தத்தை இந்த இடுக்கமான வாசல்ல போகிற இந்த சிலர் என்கிற சின்ன கூட்டத்திற்கு அவர் தர உண்மை உள்ளவராயிருக்கிறார். இந்த நாட்களிலே ஒருவேளை நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதா புரியலான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்க சிந்தையில வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் பாதைக்கு தேவனை அழைத்து செல்லாதீர்கள். தேவன் அழைத்து செல்லுகிற பாதைக்கு நீங்கள் போங்க. அது இடுக்கமா இருந்தாலும் அதுல போங்க. அதுல நீங்க யோசிக்காதீங்க, தேவன் எனக்கு இதை சொல்லிட்டாரா, வார்த்தையினாலே எனக்கு இதை உறுதிப்படுத்தினாரா, ஆவியினாலே என்னோடு பேசினாரா, தீர்க்க தரிசனங்களினாலே எனக்கு இதை உறுதிப்படுத்தினாரா, கனவுகள் தரிசனங்கள் மூலமாக எனக்கு வெளிப்பாடுகளை தந்திருக்கிறாரா. ஜஸ்ட் கோ பிளைண்ட்லி. கண் மூடிட்டு அவரை பின்னாடி ஃபாலோ பண்ணுங்க. அவருடைய கரத்தை, உங்க கரத்தை அவர் கடத்துல ஒப்பு கொடுத்துருங்க. அவர் நேர்த்தியாய் நாம் போய் சேர வேண்டிய இடத்திற்கு நாம் சேரும் வரைக்கும், பரலோகத்திலே உன்னதமானவருடைய பாதத்தை நாம் முத்தமிடும் வரைக்கும், முகமுகமாய் அவரை தரிசிக்கும் வரைக்கும், நித்திய பாதையிலே நம்மை நடத்தி செல்ல அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். There are many truths that I have not allowed in my mind to be renewed. என்னுடைய சிந்தையிலே தேவன் தருகிறதான அந்த மறுரூபம் உண்டாவதற்கு கர்த்தருடைய இந்த சத்தியம் என்னை மறுரூபப்படுத்துவதற்கு நான் அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் இழப்பு எனக்கு தாங்க. நான் ஒருவேளை பாஸ்டரா இருக்கலாங்க, ஆனா நானும் உங்க முன்னாடி போதிக்கிறதெல்லாம் போதிச்சுட்டு என்னுடைய விருப்பத்துல விசாலமான அந்த பாதையில நான் நடந்தேன்னு சொல்லி சொன்னா அழிவு எனக்கு தான். அதே நேரத்துல இந்த சத்தியமான கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய சிந்தையை மறுரூபமாக்கவில்லை என்று சொல்லி அர்த்தம். நான் பேசின இந்த வார்த்தை, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்தின வார்த்தை, ஆவியானவர் உங்களோடு கூட பேசின இந்த வார்த்தை, இது உங்களுடைய சிந்தையை மறுரூபமாக்க, உங்களுடைய தாட் ப்ராசஸ், உங்களுடைய நினைவுகளை மறுரூபமாக்க நீங்கள் அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் இந்த நாட்களிலே நான் தயவாய் ஒரு காரியத்தை கேட்கிறேன். தயவு செய்து கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் விட்டு கொடுங்க. ஆண்டவரே, பலர் போகிறதான விசாலமான பாதை எனக்கு வேண்டாம். உம்மை பற்றி கொள்ளுகிற ஜீவ மார்க்கத்தை பற்றி கொள்ளுகிற சிலர் போகிற அந்த இடுக்கமான வாசலை நான் பற்றிக்கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. அதாவே, நான் நடக்கிற பாதையெல்லாம் நீங்க வரணும்னு நான் ஆசைப்பட போறதில்லை, ஆனா நீங்க நடக்கிற பாதையில என்னை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி நான் இந்த நாள்ல நான் ஏசப்பா நான் கேட்கிறேன்ப்பா. அப்பா, இந்த நாட்களிலே ஆண்டவரே, நான் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி என்னை உதவி செய்யும். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரத்தை கேட்கலாமா? கர்த்தாவே, சொல்லுங்க, ஏசப்பா, நான் நடக்கிற வழியில நீங்க வரும்படி இனிமேல் நான் ஜெபிக்க போவது இல்லை. நீர் போகிற பாதையிலே நான் நடக்க என்னுடைய கரங்களை உம்முடைய கரங்களுக்குள் நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை அழைத்தவர் நீர், என்னை பரிசுத்தப்படுத்துகிறவர் நீர், என்னை உமக்காக தெரிந்து கொண்டவர் நீர். உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை எனக்காக சிந்தி நித்திய ஜீவனை எனக்கு பெற்று தந்தவர் நீர். அந்த நம்பிக்கையினாலே நான் சிலர் போகிற இடுக்கமான வாசலை தெரிந்தெடுக்க எனக்கு உதவி செய்யும். நீர் என்னுடைய தகப்பனாய், என்னுடைய நண்பனாய், என்னுடைய எல்லாமுமாய் என்னோடு கூட இருந்து என் கரத்தை பிடித்து இடுக்கமான வாசல் வழியாய் நான் நித்தியத்தை சுதந்திரிக்கும் வரைக்கும் என் கரத்தை பிடிச்சு கொள்ளுங்கப்பா. உங்க கரத்துல என் கரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, நான் உங்க சமூகத்திற்கு வரும்போது
நீங்க சொல்ற அந்த ஒரு வார்த்தையை கேட்க நல்லது உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே, என்னுடைய சித்தத்தை செய்தவனே அப்படின்னு சொல்லி உங்க வார்த்தையை நான் கேட்கறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஆமே. நம்ம எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீங்க சொல்ற அந்த பாதையில நடக்க எனக்கு உதவி செய்யும். என்ன கன்ஃபியூஸ், என்ன குழப்புகிற அநேக பாதைகள் எனக்கு முன்பதாக இருக்கிறது. எனக்கு முன்பதாக என் நண்பர், உறவினர், உற்றார், சொந்தக்காரங்க, இப்படி பல பாதைகள் இருக்கிறது. ஆனால் அதை நான் தெரிந்து கொள்ள போவது இல்லை. இடுக்கமான வாசல், அதில் வேதனைகள் இருந்தாலும், அதில் போராட்டங்கள் இருந்தாலும், நீர் என்னோடு கூட அந்த பாதையில் வருகிறீர். அது மாத்திரமல்ல, நித்திய ஜீவன் எனக்கு அந்த பாதையினுடைய முடிவில் இருக்கிற என்கிறதான நிச்சயத்தோடு, நம்பிக்கையோடு என்னையும் என் வாழ்க்கையும் என் குடும்பத்தையும் நான் முழுவதுமாக என்னுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். நீரே உயர்ந்திரும், நீர் மாத்திரம் ஆளுகை செய்யும். வருகைக்காக கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வருகிறார்.